தரையிலலாம் காய்க்குது நமக்கு. இல்ல. கொத்து கொத்தா இந்த சைடு ஒரு மூட்டை எடுக்கலாம். ஐயோ! நான் ஒரு 16, 17 வருஷம் வச்சுருக்கேன். இதே வாழ்வாதாரம் 4 மாடு வச்சுக்கிறேங்க. 4 மாட்டில் வர்றது ஒரு 8 மாட்டு வருமானம் இதில் நமக்கு வந்துட்டு இருக்குது ரெகுலராக. வாரம் இதை வச்சுட்டு அடுத்து மாட்டுக்கு தீவனம் வாங்க இருந்தாலும் மற்ற விவசாய செலவாக இருந்தாலும் படிக்க வைக்கிற செலவாக இருந்தாலும் நான் 17 வருஷம் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். தலைப்புக்கு அதாவது வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கை கொடுக்குது. மார்க்கெட்டிங் இருக்கு. ஒரு சிலர் பயப்பாங்க வச்சிடலாம் அது எங்கே வைக்குமோ அப்படிங்கிறது. மார்க்கெட்டிங் இருக்கு. அவங்க வந்து சந்தைக்கு வெளி பார்த்து ஆதாரத்துக்கு நீங்க நம்பர் 1 மார்க்கெட்டுக்கே கொண்டு போறீங்க. ஒட்டந்தத்தரத்துக்கு கொண்டு போறீங்க. உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் இருக்குது. நம்பி பண்ணலாம். கேரளாவில் வந்து இது வந்து ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அந்த தோரணுக்கு அந்த சீசன்ல 100 ரூபா ரேட்டில் போகுது மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் பார்த்து விவசாயிகள் பயப்பட தேவையில்லை. அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம எந்த ஊருங்கண்ணா? எங்கே விவசாயம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டந்தத்தரத்தில் புளியமரத்துக்கோட்டைன்னு சொல்லிட்டு இங்கே நான் ஃபஸ்ட்டு ஒரு 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம்னா ஒரு 3 வருஷத்தில் காய் நல்லா ஓரளவுக்கு பிடிக்கும். 4 வருஷம் அப்படிங்கன்னு நிறைய காய்க்கும். ஆனால் பராமரிப்பு கம்மி. ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 2 தட்டு குப்பை டிஏபி பொட்டாசு பூ அடிக்கிறப்ப மருந்து அடிச்சிட்டோம்னா வருஷமே காய்க்குதானே. இப்போ நம்ம கன்று வச்சிட்டோம்னா எத்தனை அதுக்கப்புறம் காப்புக்கு எடுக்கலாங்க? ஒரு 3 வருஷம். நல்ல ஒரு சிலர் நல்லா பராமரிப்பும் நான் 2 வருஷத்துக்கு கூட வரேன். நிறக்க வரும் 3 வருஷம். 3 வருஷத்துக்கு 4 வருஷம் தான் வருஷம் ஒரு இதே ரெகுலராக வாரம் காய் நல்லா இறங்கி இன்னும் 3 நாளைக்கு கூட கொள்ளை எடுக்கணும். வாரம் கொள்ளை எடுக்கணும். எப்படி நல்லா பழுத்து எடுத்துகிட்டு போவீங்களா இல்லை எப்படிங்க? லைட்டு முகம் சேர்ந்துடும். வெயிட் வந்து ஒரு நல்ல இளைஞ பிறந்த கூலிங் சீஸில் ஒரு 800 கிராம் வரைக்கும் இருக்குது. ரொம்ப வெயில் காலம் காற்று காலத்துக்கு கொஞ்சம் சைஸ் குறையும். இப்போ வந்து ஒரு காய் வந்து எவ்வளோ பெருவீட்டில் வருங்கண்ணா? ஒரு 800 கிராம் பெருசாக நல்ல கிளைமேட் இருந்தால் ஒரு காயே 800 கிராம் வருது. கிளைமேட் கூலிங் கொஞ்சம் கோடை காலத்தில் காற்று காலத்துக்கு கொஞ்சம் சைஸ் குறையும். இப்போ என்ன மார்க்கெட் கொண்டு போகிறீங்க? ஒட்டந்தத்தரத்துல நான் ஒரு நேரம் மார்க்கெட்டு வந்து ஏலத்தில் போகும். குறைஞ்சி ஒரு 30-40 ஒரு 40 ரூபாய்க்கு தெரிஞ்சு போவாது. குறைஞ்சது 40 ரூபா. ஏதோ ஒரு சீசன் 30 கொடுப்போம். இந்த வருஷம்லாம் பார்த்தா ஒரு 2 மாதம்னா 160 வரைக்கும் கூட போச்சு. 160 கிலோ. சரி இன்னைக்கு தேட்டு போட்டேன் ஜூன் மாதமா இன்னைக்கு ரேட்டு நேற்று ரேட்டு 70 ரூபா. இப்போ ஒரு கிலோவுக்கு எத்தனை காய்ங்க பிடிக்கும்? நல்ல பெரிய சைஸாக ரொம்ப பெருசாக நல்ல கிளைமேட் 800 வரைக்கும் பெரிய சைஸ். சின்னது வந்து நம்ம ஆரம்பிச்சோம் 800 கிராம் சாப்பிட்டு சைஸ் வரைக்கும். இப்போ 2 to 3 ஆவரேஜ் போட்டால் 1 கிலோ வந்துடும். இது என்ன நமக்கு வந்து நம்ம வருஷமே காய்க்குதுங்க. பராமரிப்பு வந்து ஆடு மாடு விங்கிறது வேற எலுமிச்சை மாதிரி அதிகமாக புள்ளிகளோட சிக்கி இது ஆகும். மருந்து பூ எடுக்கிறப்ப ஒரு மருந்து. குப்பை வந்து 6 மாதத்துக்கு ஒரு ரூபா தக்க ஒரு டிஏபி 1 கிலோ 1 கிலோ போட்டோம்னா காய் நல்லா சைனிங்காக வந்துருக்கு. இப்போ எலுமிச்சை இருக்குது, நம்ம நார்த்தங்காய் இருக்குது. அப்போ அதில் என்ன நோய் இதெல்லாம் இருக்குது? நம்ம இதில் இது போகிறனால என்ன பெனிஃபிட் இருக்குது நமக்கு? இதில் எலுமிச்சையும் கூட நான் வைக்கலாம் போய் பார்த்தேன். அது வந்து இந்த பூ எடுத்து காய் காய்க்கிறப்ப ஏதோ 3 மருந்து அடிக்கும். நம்ம புள்ளி விழுவுறது மாதிரி அந்த இலையில புள்ளி விழுகிற நோயெல்லாம் மருந்து செலவு அது அதிகமாக இருக்குது. இதில் வந்து மருந்து செலவு அந்த பூ எடுக்கிறப்ப ஒரு மருந்து அரைச்சணும். அதையும் நோய் தாத்து வருது இல்லை. இந்த கலர் ஏதாச்சும் மாறுமே சத்து பொருள் காய் முன்னாடி சிறப்பு கலரில் வரும். பொட்டாசி 20-60 இல்லைன்னா தீயத்து கூட கலந்து வச்சுட்டோம்னா இந்த மரத்துக்கு வந்து புளியத்துக்கு 1 கிலோன்னு 1/2 கிலோ பொட்டாசி 6 மாதத்துக்கு இருக்குது. குறை ஒரு 3 லட்சம் அடித்தப்பலாம் சிக்கி வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் 1.5 ஓட்ட ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு குறைஞ்சு 3 நாளைக்கு வருதா. இப்போ நோய் மேலாண்மை வந்து எலுமிச்சையோட இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்போ வந்து எத்தனை அடிக்கு ஒன்று வச்சுருக்கீங்க? 25 கம்மி கூடாது 25 to 30. இப்போ நீங்கள் 25 வச்சதே நல்லா இவ்வளோ பெரிய மரமாக வந்திருக்குது. இது வந்து 30 அடி பேசுனாங்க. இது 30 அடியா? 12 வருஷம் நல்லா இருக்கு. இது 12 வருஷமா கூட வைக்கிறாங்கிறாங்க. 25 to 30 வரைக்கும் இருந்தான். இது பரவாயில்லை. கன்னியான ஒரு ஆப்பிள் 20 இருக்கணும். பாங்கடி 20 அந்த மாதிரி 25 to 30 வைக்க சொல்றது. சப்போஸ் அந்த மாதிரி இப்போ வைக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி பாதிப்புகள் வரும்?
மரத்துக்கு மரம் வந்து வந்து ஒட்டிடுது. ம். போக முடியாத அளவுக்கு. ஒரு 6 டேஸ் 8 டேஸ் அப்படின்னு மரத்துக்கு தான் வந்து 30 அடி இருக்கு. அப்படி அந்த அளவுக்கு நீட்டு. ம். இது வந்து இப்ப நம்ம கவாத்து பண்ணிட்டே இருக்கணும்னா கவாத்தே பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுங்களா? கவாத் கவாத் பண்ணாம இருக்கிறதுனால காத்து கீழ தரையிலலாம் காய்க்குது நமக்கு. இல்ல. கொத்து கொத்தா இந்த சைடு ஒரு மூட்டை எடுக்கலாம். ஐயோ! கீழ அப்படியே வந்து இறங்கிருது. அ, கவாத்து பண்ணோம்னா அந்த காய் இறங்குறப்ப அந்த வாகு வந்து வெறும் பிச்சுக்குது. அ, அ, அ. டேமேஜ் இருந்தது. அதனால நம்ம உள்ள போறதுக்கு வந்து ஒரு சந்து மரத்துக்குள்ள. ஆனா உள்ள மரம் ஆகுறப்ப எந்த தலையும் வராது. உங்களுக்கு வந்து இப்ப கீழே இவ்வளோ படர்ந்து இருக்குல்ல, இப்ப மழை காலத்துல ஏதாவது டேமேஜ் இந்த மாரி ஏதாவது ஆகுங்களா? காத்து காலத்துக்கு மட்டும் நம்ம ஏரியா காத்து அடிக்க சித்திரை மாசம் ஆடி மாசம் அடிக்கிற காத்து அடிக்கிறதுனால கீழ இருக்கிறது வந்து அப்படியே டேமேஜ் இல்லாம இருக்கு. மக்கள் தவாத்து கண்ணாங்க வெட்டலாம். ம், ம். மேல வந்து ஒரு உள்ள ஓரளவுக்கு ஒரு சென்ட் தான். உள்ள போய் காயில சரி ஒரு ஷிப் மாதிரி வச்சுட்டு தவாச்சே பண்ணக்கூடாது. இப்ப கவாத்து பண்ணாதுன்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்ம இடவசதி விடணும். எவ்வளோ தூரம் கீழ இறங்குது அந்த அளவுக்கு தவாச்சு பண்ணிக்கணும்னா மறுபடியும் மேல காய் இதே மாதிரி இந்த மாதிரி வெயிட் இருந்துச்சுன்னா ஆ. கீழே உட்கார்றப்ப நம்ம வேது அப்படி தண்டை கட் ஆயிருது. ம், ம், ம். இது 11 வருஷம் ஆச்சு. ம். ஒரே ஒரு பட்ஜெட்டு அது நம்ம மாதிரி பாட்டு வாங்கினா பண்ணல. ஆனா வளர்ச்சி வந்து காய்க்கிறது வந்து எந்த பாதிப்பும் இல்ல. இப்போ வந்து சீசன்ஸ் வந்து வைகாசி மாசமா ம். கோழி இஷ்டம் ஆ. ஒரு மாசமான இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு 30 அடி வச்சுக்கிறோம். இப்ப வந்து இதுக்கு எப்படி தண்ணி நமக்கு வந்து விட்டுக்கிட்டே இருக்கணுமா? தண்ணி பராமரிப்புலாம் எப்படி? 1.5 வட்டம் விட்டுறேன் நான். ம். எப்பவுமே 1.5 வட்டம் 1 1/2 வாட்னா எப்படி? ஒரு மரத்துக்கு ஒரு 8 வரலனா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் விட்டுருவேன். இந்த 1 1/2 வாட்டம்னா என்ன? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டா ஒரு நாள். ஆ. ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் இடலாம். ஈஸியாக ரொம்ப கொஞ்சம் தண்ணி விடணும். இப்ப எந்த மாரி மார்க்கெட் கொண்டு போவீங்க? அதாவது காட்ட முடியுமா? திரண்டு காய்ங்களா? இல்லைன்னா கட் பண்ணோம்னா இந்த காய் கீழே வந்து வெயிட் வர்றப்ப இந்த சைஸில் எடுக்கணும். லைட்டாக இந்த மாதிரி இந்த மாரி வந்து லைட்டா மஞ்சள் பல்ஸ் வச்சாலே அந்த அடிச்சிருக்கணும். காம்பு பிடுங்குறப்ப மஞ்சளாக வரும். தள்ளலாம் விழுந்துடும். அந்த மாதிரி இருக்கும். நீங்க வருஷம் ஃபுல்லா காய் எடுப்பீங்களா? இல்ல சீசனுக்கு தானா? காய் இந்த மாதிரி ஃபுல்லாக காய் ஒரு சீசன் இறங்கி இருக்கிறப்ப ம். 3 நாளைக்கு ஒருக்க பழுக்கு எடுப்பான். ம். 4 நாளைக்கு எடுத்து பழுக்கு எடுக்கும். ம். அப்புறம் ஒரு மீடியமான இருக்கிறப்ப வாரத்துக்கு ஒருக்கா வாரம் ஒருக்கா? வாரத்துக்கு ஒருக்கா பழு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, வாரம் ஒருக்கா வாரம் எடுத்துப்பீங்க. ஒரு தடவை தான். நம்ம பால் காசு எப்படி வாங்குறோம் ஆமா. அதே மாதிரி இது நம்ம மேட்டங்காடு செங்கல்காடு எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கிடும். ம். ஆடு மாடு தொந்தரவுல பராமரிக்க ம். இப்ப நம்ம வந்து இப்ப கொடைக்கானல் மாரி, ஊட்டி இந்த மாரி குளிர் ஏரியால வைக்கிறாங்க அப்புட்னா, அதுக்கு தாங்கி வளருமா? இல்ல அதுக்கு வந்து இது இங்கே விட நல்ல சைனிங் இருக்காது. ஆ. இந்த சைனிங் வந்து இன்னும் 10 ரூபா 20 ரூபா ரேட்டு கூட வரும். சிறுமெல்லாம் கொடைக்கானல்னா இங்கே கண் எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்கே 60 ரூபாய்னா அங்கே ஒரு 80 ரூபா ரேட்டு அந்த காய்க்கு போடுறாங்க. இந்த கிளைமேட்டோட அந்த கிளைமேட் காய் சைனிங் வரும். இந்த வெயில் காலத்தில் நம்ம தாழ்த்து காலத்தில் நம்ம காய் மாறி சைனிங் அங்கே வந்து எப்போ ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம எவ்வளோ இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க? இது வந்து வந்து ஒரு அது அந்த 30 அடிக்கு ஒன்று வச்சுருக்கோங்க. ம். எத்தன கன்னு இருக்குங்க? 20 மரம் 20 மரம். 1/2 ஏக்கர்ல 20 மரம் வச்சிருக்கீங்க. வருஷம் வந்து ம். குறைஞ்சது எவ்வளோ லாபம் வருது? அதிகபட்சம் எவ்வளோ வருது? குறையாது 3 இண்டிக்கு குறையாது மேலதே வரும். ம். ஒரு சீசனுக்கு ஒரு மரத்துக்கு ஒரே ஆற்றுங்கில வெங்காயத்திலும் ஒரு பை விழுவும், அரை பை விழுவும், ஒரு மரத்துக்கு 2 விழுவும். இந்த நம்ம அதுக்கு மேலே பராமரிக்கும். ஆனால் காய் காய்ச்சுட்டே இருக்கும். எந்த சீசனுமே காய் எப்பவுமே எழுதிக்கிட்டே இருக்கும். இப்ப வந்து இவ்வளோ தூரம் மரம் பேஸ் பண்ணி கொண்டாந்துருக்கீங்க. ஆனா ஏதாவது சிரமம் இருக்கா? வளர்த்து கொண்டாடுறதுல இவ்வளோ கஷ்டம் இருக்கு. நம்ம எடுக்கிறது நம்ம உள்ள போய் எடுப்பேன். இந்த சந்துக்குள்ள உள்ள ஒரு சந்து உள்ள போய் அந்த பழம் டீன் தைக்கின்னு வந்துடும். ம். ஒரு தத்து மாதிரி வச்சுப்போம். அது உள்ளே வச்சு இழுத்து ஒரு ஆள் வெளியே நமக்கு வருமானம் வர்றப்ப கஷ்டப்பட்டுதே ஆகணும். வராது. இப்போ வந்து புதுசா வந்து இந்த எனக்கு நார்த்தங்காய் தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றாங்க அப்படின்னா, புது விவசாயிகளுக்கு வந்து அவங்க பண்ணலாமா? இல்ல வந்து அவங்க வந்து கத்துக்க வேண்டியது இருக்குமா? இல்ல வந்து எப்பயும் போல வந்து நம்ம பண்ற மாரி தான் எளிமையா தான் இருக்கும். இந்த உர முறைகள்லாம் ஃபாலோ பண்ணா, இந்த உரம்லாம் எவ்வளோ போடுறோம், அத ஃபாலோ பண்ணா அவங்களால பண்ண முடியும். சக்சஸ் பண்ணிரலான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே நான் வந்து சொல்லி கூட எவ்வளோ சொல்லி வச்சு கொடுக்குறேன். இது வந்து என்னன்னா இப்போ வருஷமே காய்க்குது. இப்போ அவங்களுக்கு இந்த பாருங்க இந்த இப்போ வரைக்கும் ஒன்று வச்சது
ஃபுல்லாகவே இது வந்து ஒட்டிடுச்சு. அப்படியே உள்ளே போகலாங்களா நம்ம? கண்ணு கட்டுறேன். இந்த சென்டரில் மட்டும் பூரா கவர்க்கு மாதிரி கண்ணு கட்டி கட்டி எடுத்துருவோம். இருந்தாலும் வந்து உள்ள ஒட்டிடுது. 30 அடி குறைஞ்சது 30 அடி வச்சது நல்லா இருக்கு குறையாம. ஒரு சில நதி அதிகமாக நிற்கணும்னு ஆசைப்பட்டு 25 கம்மியெல்லாம் வச்சோம்னா உங்களுக்கு 3-4 வருஷத்தில் வந்து ஒட்டிடு. சரிங்கண்ணா. இப்போ நம்ம வளர்ப்பு முறை, நோய் மேலாண்மை எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து அதில் வருமானம் அப்படின்னா அது எவ்வளோ ரேட்டுக்கு போகுதுங்க? என்ன லாபம்? என்ன நஷ்டம்? 20 மேலே வச்சிருக்கிறேன். 20 வருஷத்துக்கு ஒரு குறைஞ்சு 2 லட்ச ரூபாய் வந்து அது குறையாத அளவு போட்டுரும். பராமரிப்பு அந்த அளவுக்கு பார்ப்பதில்ல. அதிகபட்சமாக நம்ம காய் போட்டு இந்த வருஷம் 130 ரூபாய்க்கு போச்சு கிலோ. சிறுமலை காய். அவங்க காய் தான் 150 ரூபாய்க்கு போச்சு. இதை விட 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா வரைக்கும் அந்த காய் அதிகமாக போயிடும். இந்த வருஷம் போட்டது 130 ரூபா வரைக்கும் போடுற விஷயத்துக்கு 30 ரூபாய்க்கு ஒரு பீஸுங்க வைப்பாங்க. இப்போ 130னா இப்போ 100 கிலோ வருதுன்னா 13,000 ரூபா. ஒரு ஒரு மூட்டைக்கு எத்தனை கிலோ வருதுங்க? ஒரு அந்த வெங்காயத்துக்கு போடுறோம்னா அதில் ஒரு 44 கிலோ குறைஞ்சு 44-45 கிலோ வரும். ஒரு எடுப்புக்கு குறைஞ்சு ஒரு மூட்டை வந்துடுது. ரெகுலர் நமக்கு வண்டி போகுது போட்டு விட்றோம். சுத்தந்திர மார்க்கெட் போகுது. அவங்களே அந்த மார்க்கெட்டிங் வந்து நம்ம எவ்வளோ நாள் அவங்க வழிவிட்டா அது பெரும்பாலும் இப்போ விவசாயிகள் பண்ணுற பிரச்சனை தான் நான் வந்து இல்லைன்னா இன்னும் அதிகம் இந்த வருஷம் ரெஸ்ட்டாக வச்சுக்கணும். விவசாயிகள் வந்து விரும்பி பண்ணுறாங்கன்னா அதோட இப்போ கொண்டு போய் விற்கணும் மார்க்கெட்டு, அதோட இதுக்கெல்லாம் விலைவாசி எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அது லாபகரமாக இருக்குன்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்து எல்லாம் லாபகரமாக தான் இருக்குது. இப்போ வந்து உங்களோட 10-15 வருஷ அனுபவத்தை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இந்த நாற்று வாங்கணும், இந்த கன்று எங்கே கிடைக்கும்? இப்போ நம்மளே வச்சுருக்கோமா? இல்லை வந்து நீங்கள் ஒரு பக்கம் வாங்கினீங்களா? இல்லை நம்மளே வந்து ஒட்டு கட்டுறீங்களா? இந்த மாதிரி பிடிச்சி போய் வராங்கன்னா அவன் எங்கே போய் வாங்கணும்? இல்லை நம்மக்கிட்டே இருக்குன்னா அது எப்படி வாங்கணும்? யாருக்கு அப்டேட் பண்ணணும்? நானே இந்த 10 வருஷத்துக்கு அளவுக்கு நானே கன்று கொடுத்துட்ருக்கேன். சரி சரி. எங்கள்கிட்ட இந்த மாதிரி இந்த சைஸில் கன்று எடுத்து பையில் போட்டு உங்களுக்கு வச்சிருக்க ஆல்ரெடி நம்மளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணி கொடுத்த பக்கம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குங்களா? வச்சுருக்கேன் நிறைய. கொடைக்கானலே வச்சுருக்கேன். கொடைக்கானல் லோக்கலில் இங்கே வந்து ஒரு இந்த குஞ்சை மாவட்டத்தில் ஓரளவுக்கு எல்லாம் லாபகரங்கள் இருக்குங்களா? நீங்கள் இப்படி வர்றாங்க வேறு வேறு மரம்லாம் இந்த முருங்கை எலுமிச்சம் நிறைய வச்சு அந்த பராமரிப்பு மறந்து அதில் ஃபெயிலியர் ஆகி இது வந்து எடுத்து பண்ணுறாங்க. 2-3 தடவை வந்து பார்க்குறாங்க, மார்க்கெட்டிங் போய் விசாரிக்கிறாங்க. அவங்களே விருப்பப்பட்டு தர்றாங்க. நம்ம போய் நம்ம வற்புறுத்தணும் பொறுத்து போகிறோம். ஒரு சிலருக்கு தெரியாதுல்ல. இப்போ ஒரு 8 11 அடி கூட வச்சுட்டாரு. தப்பாக வச்சுட்டாங்களா? இப்போ என்கிட்ட வந்து வர பார்த்து அப்புறம் மறுபடியும் அடுத்து இதே அளவு குடியிருப்பு. இப்போ வந்து விருப்பப்படுறோம் நேரில் வந்து விசிட் பண்ணலாங்களா? நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து என்ன எதாவது சந்தேகம்னா நீங்கள் வந்து எந்நேரம் வேணால் கூப்பிட்டு பேசுவீங்க. இப்போ நேரில் வந்து பார்க்கலாம். நம்ம இடத்துக்கே வந்து பார்க்கலாம். சரி, நம்ம அந்த கன்று எப்படி ஒட்டு கட்டுறோம் அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் கன்று நம்ம ஒட்டு கட்டிகிட்டு இருக்கோம் சொன்னீங்க, அது என்ன சைஸு? இதே சைஸ் வந்து ஒரு 3 அடி. 3 அடி குறையாமல் 3 அடி குறையாமல் இருக்கும். இப்போ என்ன மாதிரி இடத்துலலாம் வைக்கலாங்கண்ணா? அது வந்து மேட்டாங்காடி எல்லாம் தண்ணி வசதி வந்து எல்லா பக்கம் வைக்கலாம். அதையும் அந்த உடம்பு எடுக்கல மழை காலத்தில் அந்த ரொம்ப தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. மேட்டாங்காடு வரிசையான ஏரியா ரொம்ப உடம்பு எடுக்கக்கூடாது. உடம்பு எடுக்கிற மாதிரி காட்டு வைக்கக்கூடாது. மழை காலத்துக்கு வேறு மற்ற எல்லா இடத்துலையும் வைக்கலாம். இப்போ எல்லா கன்றுமே 1.5 அடி to 2 அடி இருக்கும். 2.5 அடி 3 இந்த சைஸ். இப்போ ஊடு பயிரெல்லாம் பண்ணலாங்களா? இது ஊடு பயிர் சுத்த வெயில் இருக்கும். தென்னை மரத்துக்கு அடியிலே மழை கட்டி நல்லா வெயில் இருக்கும். வெயில் இருக்கிற இடத்துல நல்லா காப்பு இருக்கும். நிழல் இருந்தால் காப்பு தண்ணி. இப்போ உங்ககிட்ட கன்று வாங்கணும் அப்படின்னா புக்கிங் எத்தனை நாள் முன்னாடி சொல்லணும்? இப்போ அவைலபிளாக இருந்து எடுத்துக்கலாமா? இல்லை வந்து என்ன மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்கு? இப்போ வந்து ஒரு 100-200 அந்த கன் மாதிரி நாங்கள் இருக்கா அதையும் வேணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கட்டி எடுத்து வச்சுருக்குது. ஒரு 1.5 மாதம் ஒரு 45 நாள் ஆகும். கண்ணுக்கு ஒட்டு கட்டி வர்றதுக்கு ஒரு 40 நாள் 45 நாள் ஆகும். இப்போ வேணும்னா இப்போ எனக்கு 100 கன்று வேணும்னா முன்னாடி கம்மியானாவே 100-200 அப்படின்னா இருக்குது. அதுக்கு மேலே 300-400 கேட்டாங்க ஒரு 45 நாள் ரெடி. 3 கிட்டே சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் நார்த்தங்காயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான செய்தியெல்லாம் சொன்னீங்க விவசாயிகளுக்கு. இப்படி ஒரு விவசாயம் வந்து பண்ணலாம், இப்படி ஒரு மார்க்கெட்டிங் இருக்குங்கன்னே மக்களுக்கு யாரும் வந்து வெளிப்படுத்தாமல் இருந்தாங்க. நீங்கள் வந்து
உங்களோட லாபத்தையும் சொன்னீங்க. இதில் என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் சொன்னீங்க. இல்லை நான் ஒரு 16-17 வருஷம் வச்சுருக்கேன். இதே வாழ்வாதாரம் 4 மாடு வச்சுக்கிறோங்க. 4 மாடில் வர்றது ஒரு 8 மாட்டு வருமானம் இவ்வளோ நமக்கு வந்து இப்படி விட்டுருங்குறா. வாரம் வாரம் இதை வச்சு தான் அடுத்து மாட்டுக்கு தீவனம் வாங்க இருந்தாலும் மற்ற விவசாய செலவாக இருந்தாலும் படிக்க வைக்கிற செலவாக இருந்தாலும் நான் 17 வருஷமாக எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜுக்கு கூட அதாவது வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கை கொடுக்குது. மார்க்கெட்டிங் இருக்குது. ஒரு சிலர் பயப்பாங்க வச்சிடலாம் அது எங்கே விற்குமோ அப்படிங்கிறது. மார்க்கெட்டிங் இருக்குது. அவங்க வந்து சந்தையாகி வெளி பார்த்து ஆதாரத்துக்கு நீங்கள் நம்பர் 1 மார்க்கெட்டுக்கே கொண்டு போகிறீங்க. ஒட்டந்தத்துறது கொண்டு போகிறீங்க. உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் இருக்குது. நம்பி பண்ணலாம். கேரளாவில் வந்து ஏதோ இந்த ஃபங்க்ஷனு அந்த தோரணுக்கு அந்த டீசலுக்கு 100 ரூபா ரேட்டில் போகுது மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் பக்கத்து விவசாயிகள் பயப்பட தேவையில்லை. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே.